ஆதிகால மனிதர்கள் அவங்க சாப்பிட்ட டயட் அதுதான் ஹெல்த்தி அப்படின்றது தான் அவங்களோட கான்செப்ட். நம்மளோட ஜென்ரல் ஃபார்மிங், நம்ம சீரியல்ஸ், லெக்யூம்ஸ், தட் இஸ் நம்ம அரிசி, பருப்பு, இந்த விஷயங்கள்லாம் வந்து இட் இஸ் வெரி ஹை இன் ப்ரோட்டீன். நமக்கு அவ்வளோ புரத சத்து தேவையா அப்படின்றது ஒரு query. as well as அந்த பர்டிகுலர் டயட், பாலியோலித்திக் டயட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேட் லாஸ் ஆகிறதுக்கு தான் நிறைய டயட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். பட் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கிற ஃபுட்டே வந்து அதிக ஃபேட் கண்டென்ட் இருக்கிறது. ஸோ அது எப்படி வந்து வெயிட் லாஸில் வந்து ஹெல்ப் பண்ணுது? இதில் எப்படி வெயிட் குறையும்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் இன்டேக் குறையும், கேலரி இஸ் ரெஸ்ட்ரிக்டட். கண்டிப்பாக வெறும் நான்வெஜ்ஜும் காய்கறி, பழ வகைகள், நட்ஸ் மட்டும்தான் சாப்பிட்றாங்கன்ற போது நம்மெல்லாம் யூஸ்வலாக சாப்பிட்ற கார்போஹைட்ரேட் கண்டென்ட் வந்து நல்லிஃபை ஆயிடுது. ஸோ அதிலிருந்து வர கலோரிகள் கிடைக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி ஒரு நாளைக்கு என்னோட கொலஸ்ட்ரால் வந்து கம்மி ஆயிடுச்சு, பிபி வந்து கம்மி ஆயிடுச்சு, இந்த மாதிரியெல்லாம் போட்டிருந்தாங்க ஒரு சிலர். ஸோ வந்து அது எந்த அளவுக்கு உண்மை? டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். பாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் காலகட்டமாக வந்து பேலியோ டயட் அப்படிங்கிறது ரொம்ப ட்ரெண்டில் இருக்கக்கூடியது. ஸோ வந்து இன்னைக்கு ஃபுல்லாக பேலியோ டயட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன, அதே டைம் அதோட நெகட்டிவ் சைடு என்ன அப்படிங்கிற விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக இன்னைக்கு நம்ம கூட டயட்டீஷியன் டாஃப்னி மேம் நினச்சிருக்காங்க. ஸோ வாங்க மேம்கிட்ட நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் மேம். இப்போ பேலியோ டயட் அப்படின்றப்போ அதோட பாசிட்டிவ் சைடும் நிறைய எவ்வளோ தூரம் சொல்கிறாங்களோ அதே டைம் அதோட நெகட்டிவ் சைடும் வந்து சொல்கிறாங்க. யூஸ்வலாக வந்து மற்ற டயட்டை கம்பேர் பண்ணுறப்போ பேலியோ டயட்டை வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, எனக்கு வந்து அது ரொம்ப டிஃப்ரெண்டாக தெரிஞ்சுட்டு, ஏன்னா ஃபுல்லாக வந்து நான்வெஜ் ப்ளஸ் வந்து நட்ஸ் இந்த மாதிரி எடுக்கிற ஒரு டயட் ஃபார்ம். ஸோ வந்து பேலியோ டயட் பற்றி கொஞ்சம் விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுங்க. வெரி நைஸ் டாபிக்குங்க. பிகாஸ் நிறைய பேர் வந்து இது ஃபாலோ பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியறதில்ல. பேலியோ டயட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா பேலியோலித்திக் டயட், பேலியோலித்திக் எரான்னு சொல்லுவாங்க. தட் இஸ் நம்ம முன்னோர்கள், ஆதிகால மனிதர்கள் அவங்க சாப்பிட்ட டயட் அதுதான் ஹெல்த்தி அப்படின்றது தான் அவங்களோட கான்செப்ட். ஓகேவா? நம்மளோட ஜென்ரல் ஃபார்மிங், நம்ம சீரியல்ஸ், லெக்யூம்ஸ், தட் இஸ் நம்ம அரிசி, பருப்பு, இந்த விஷயங்கள்லாம் வந்து ஏன்னா காலப்போக்கில் நம்ம இதை ஃபார்ம் பண்ணி நம்ம சாப்பிட்டோம். அதனால அந்த காலத்து டயட் எடுத்துக்கிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த சீரியல்ஸ், பல்ஸ், இந்த மாதிரி விவசாயம் செஞ்சு சாப்பிடக்கூடிய விஷயத்தினால தான் நமக்கு நிறைய உடல் உபாதைகள், அதுவும் ஒபிசிட்டி, உடல் பருமன், ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிஸ், இதெல்லாம் ஜாஸ்தி ஆகுதுன்றது இந்த பேலியோ டயட் அட்வொகேட் பண்றவங்களோட பேசிக் கான்செப்ட் இதுதான். ஓகேவா? ஆனா நம்மெல்லாம் எப்படி சாப்பிட்றோம் ஜெபிஷா? நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ரைஸ் ரிலேட்டடான ஐட்டம் தான் சாப்பிட்றோம். ஸோ இந்த பர்டிகுலர் டயட், பேலியோ டயட்ல பார்த்தீங்கன்னா டோட்டலாக சீரியல், ரைஸ் மட்டும் கிடையாது, எனி ஃபார்ம் ஆஃப் சீரியல் சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி பருப்பு வகைகள், பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் கம்ப்ளீட்டாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஒன்லி ப்ரிடாமினன்ட்லி நான் வெஜிடேரியன் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஓகேவா? ஸோ அது சிக்கனாக இருக்கட்டும், மீனாக இருக்கட்டும், இல்லை ரெட் மீட், மட்டன், பீஃப், அதுதான் பேஸ் அவங்களுக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், நட்ஸ், இதெல்லாம் தான் நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டாங்க அப்படின்றது தான் அந்த பேசிக் டயட்டோட கான்செப்ட். அதை இன்னொரு விதமாக எப்படி சொல்லுவோம்னா கேவ்ஸ்மேன் டயட். ஆதிகால மனுஷங்க எங்கே வாழ்ந்தாங்க? குகைகளில் வாழ்ந்தாங்க. கேவ்ஸ்மேன் டயட்னு சொல்லுவாங்க. இல்லை பேலியோ டயட், பேலியோலித்திக் டயட், அந்த ஏராலேருந்து வந்தனால. அதே மாதிரி இல்லாட்டி ஹண்டர்ஸ் கேதர் டயட், வேட்டையாடுறவங்க என்ன சாப்பிட்ருப்பாங்க? இதை தான் சாப்பிட்ருப்பாங்க அப்படின்றது தான் இந்த பேசிக் டயட்டோட கான்செப்ட். ஆனால் அதோட இன்னொரு மறுபக்கம் இருக்கு. சில ஆய்வறிக்கை என்ன சொல்றாங்கன்னா, இது மட்டும்தான் சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? பிகாஸ் ஆர்கியோலாஜிக்கல் ரிமைன்ஸ்ல பார்க்கும்போது
அந்த கால மனிதர்கள் கூட கிரெயின்ஸ் எல்லாம் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு ஒரு சில ஆய்வறிக்கைகள் வெளியிடுறாங்க. ஸோ இட்ஸ் அ கன்ஃபியூஷன். ஆனா மேம் இப்போ வந்து ஆதிகால மனிதர்கள் வந்து சாப்பிட்டதை தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்றோம், இந்த டயட்ல ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறப்போ இதுக்கு ஏன் இப்போ நெகட்டிவ் சைடும் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா ஒரு சில ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து ஐ திங்க் லாஸ்ட் இயர்னு நினைக்கிறேன், கண்டினியூஸா வந்து பேலியோ டயட் வந்து எடுத்தவங்க வந்து இறந்துட்டாங்க, இந்த மாதிரி நியூஸஸும் வந்துட்டு இருந்துச்சுல்ல. ஸோ வந்து அது ஏன் அவ்வளோ ஆபத்தானது அப்படின்னு சொல்றாங்க? நல்ல கேள்வி ஜெபிஷா. பிகாஸ் பேலியோ டயட்னு பார்க்கும்போது நம்ம வந்து ரொம்ப நாள் தள்ளி வந்துட்டோம். there's லாட் ஆஃப் சேஞ்சஸ் இல்லையா? ஆதி மக்கள் எப்படி இருந்திருப்பாங்க? ஆக்டிவாக இருந்திருப்பாங்க. சைக்கிளா பைக்கா காரா எதுவும் கிடையாது. நமக்கு இப்போ வந்து எவ்ரி திங் இஸ் டெக்னிக்கலி அட்வான்ஸ்ட் அண்ட் ஆட்டோமேட்டட் இல்லையா? ஒரு ஸ்விட்சை தட்டினா நிறைய வேலை நமக்கு முடிஞ்சிடும். ஸோ நம்மளோட ஆக்டிவிட்டி பேட்டர்ன் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அண்ட் அந்த பர்டிகுலர் டயட்டை பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி ஹை இன் ப்ரோட்டீன். நமக்கு அவ்வளோ புரத சத்து தேவையா அப்படின்றது ஒரு query. ஆஸ் வெல் அஸ் அந்த பர்டிகுலர் டயட் பாலியோலித்திக் டயட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டெஃபிஷியன்சிஸும் வர சான்சஸ் இருக்குது. பேலன்ஸ் பண்ணி சாப்பிடலன்னா என்ன டைப் ஆஃப் டெஃபிஷியன்சி வரும்னா கால்சியம். பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறோம். ஸோ கால்சியம் ஃப்ரம் கீரை இல்லாட்டி மீன் சாப்பிடலை அப்படின்னா கால்சியம் டெஃபிஷியன்சி தட் வில் அஃபெக்ட் போன் ஹெல்த். அந்த மாதிரி டெஃபிஷியன்சி வர சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நமக்கு பேசிக் சீரியல் அண்ட் பல்ஸில் கிடைக்கிற விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கிடைக்காது. ஸோ ரெண்டு பக்கமும் நம்ம பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும். ஆஸ் வெல் அஸ் நெகட்டிவ் இம்பேக்ட்னு கேட்டிங்கன்னா பாலியோலித்திக் டயட் வந்து சுப்பீரியர் டயட்னு இந்நாள் வரைக்கும் எந்த ஆய்வறிக்கையும் சொல்லலை. ஓகே, தட்ஸ் டு பி அண்டர்லைன். நம்ம ஒரு விஷயத்தை அட்வொகேட் பண்ணணும், ப்ரிஸ்கிரைப் பண்ணணும்னா நமக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்கணும். அந்த எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் இருக்கும். ஒரு 3 மாதம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, ஒரு 20 பேர் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பேப்பர்ஸ் தான் அவைலபிள். அதில் என்ன பாசிட்டிவ் எஃபெக்ட் வருது அந்த மாதிரி எவிடன்சஸில் பார்த்தீங்கன்னா வெயிட் குறையிறது, சுகர் கண்ட்ரோல் பண்ண முடியுது, கார்டியாக் ரிஸ்க் கம்மியாகுது. பட் இது எல்லாமே ஷார்ட் டேர்ம் தான். ஓகே. ஸோ லாங் டேர்மில் இதை சாப்பிடும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக இப்போ வரைக்கும் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இல்லை. ரேண்டமைஸ் கண்ட்ரோல் ட்ரையல்னு சொல்லுவோம். தட்ஸ் த சுப்பீரியர் சயின்டிஃபிக் எவிடன்ஸ். அந்த மாதிரியெல்லாம் இது வரைக்கும் இந்த பர்டிகுலர் டயட்டில் ஆய்வறிக்கை கொண்டு வரலை. ஸோ லாங் டேர்மில் பண்ணணும்னாலே ஒரு பெரிய ரிஸ்க். ஏன் சொல்லுங்க? நம்மளோட வாழ்க்கை முறை மாறி போச்சு. ஸோ இதில் ஒரு டைப் ஆஃப் டிஃபிஷியன்சி நம்ம பார்த்தோம். ஓகே, அதில் குறைபாடுகள் இருக்குது. நெக்ஸ்ட் காஸ்ட். இட் இஸ் வெரி காஸ்ட்லி. கரெக்டாக? இதில் ஹெல்த்தி ஆஸ்பெக்ட் என்னென்னா ப்ராசஸ் ஃபுட்லாம் சாப்பிடாதீங்க, ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் பேசிக் ஃபுட் அவங்க சொல்கிற எல்லாமே ஆர்கானிக் ஸ்டைலில் சாப்பிடணுன்னா இட் இஸ் வெரி காஸ்ட்லி. இந்த டயட் ஃபாலோ பண்ணுறவங்க கொஞ்ச நாள் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இட் பிகம்ஸ் டிஃபிகல்ட். ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டி வரலாம். சாப்பாட்டுக்கு இவ்வளோ நான் ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னு ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் வெரைட்டியே இருக்காது. நம்ம யூஸ்வல் பேட்டர்ன், நம்ம வீட்டில் எல்லாருமே ஒரு விதமாக சாப்பிட்றாங்க, நான் மட்டும் வேறு விதமாக சாப்பிட்ணுன்னா தட் பிகம்ஸ் அ டாஸ்க். ஸோ இதெல்லாம் தான் அதில் ட்ராபேக்ஸ். ஸோ லாங் டேர்ம் எஃபெக்ட் is still a query. அதனால we do not prescribe or advocate. Mostly healthcare professionals இதை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. ஓகே மேம், இப்போ வந்து இந்த டயட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 months நான் எடுத்தேன், 20 kgs கிட்ட வந்து வெயிட் லாஸ் ஆச்சு இப்படின்னு ஒரு சிலர் வந்து சொல்றாங்கல்ல. ஆனால் வந்து இப்போ அது ஒரு லாங் டேர்ம் எடுக்காம ஒரு ஷார்ட் டேர்மா அவங்க ஃபாலோ பண்ணாலுமே அதுக்கான இம்பேக்ட் அப்படிங்கிறது வந்து எதிர்காலத்தில் இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, வெரி ஷார்ட் டேர்ம் ஃபாலோ பண்ணால் மேபி மேஜர் இம்பேக்ட் இருக்காது. ஆனால் நீங்கள் 20 கிலோ குறைஞ்சேன்னு சொல்கிறீங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூ கோ பேக் டு யுவர் யூஷுவல் பேட்டர்ன் ஆஃப் ஈட்டிங்னா அந்த 20 கிலோ திருப்பி கெயின் பண்ணிடுவீங்க. அப்போ நம்ம என்னத்துக்காக நம்ம அதை பண்ணுறோமோ அது நல்லிஃபை ஆயிடும். அன்லெஸ் யூ ஃபாலோ சம் ப்ராப்பர் டயட் which can be used long term. There are diets available. So இதே மாதிரி சிமிலர் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா மெடிட்டரேனியன் டயட்னு சொல்லுவோம். தட்ஸ் அ வெரி ஹெல்தி டயட் which is proven.
அதில் சீரியல்ஸ் எடுக்காதீங்க, பல்ஸ் எடுக்காதீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இட் இஸ் மோர் அ பிளான்ட் பேஸ்ட் டயட். நிறைய பிளான்ட் பேஸ்ட் ஃபுட் சாப்பிடுங்க, ரெட் மீட் கம்மி பண்ணிக்கோங்க, ஃபிஷ் சாப்பிடுங்க, ஹெல்தி ஃபேட் எடுத்துக்கோங்க. ஆனால் போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணி சாப்பிடுங்க. ஓகே, எது இம்பார்ட்டண்ட்? எல்லா வெரைட்டியும் சாப்பிடணும், ஆனால் கண்ட்ரோல்டாக சாப்பிடணும். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளால் லாங் டேர்மில் அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் நம்ம ஹெல்த்தையும் ஒரு ஸ்வேயிங் இல்லாமல் திடீர்னு நான் இந்த மாதிரி இருப்பேன், திடீர்னு இந்த மாதிரி மாறிடுவேன்னு மாறக்கூடாது. ஒரு ப்ராப்பர் கன்சிஸ்டன்ட் வே ஆஃப் மெயின்டெனன்ஸ் இருக்கணும். ஓகே மேம், நான் வந்து ஒரு சில ஆர்டிகல்ஸ் வந்து நீங்கள் ரீட் பண்ணப்போ பேலியோ டயட் பற்றி பார்த்தப்போ வந்து அது பேலியோ டயட் நான் ஃபாலோ பண்ணதுனால சுகர் மாத்திரை எடுக்கிறதே வந்து விட்டுட்டேன், என்னோட கொலஸ்ட்ரால் வந்து கம்மியாயிடுச்சு, பிபி வந்து கம்மியாயிடுச்சு, இந்த மாதிரியெல்லாம் போட்டிருந்தாங்க ஒரு சிலர். ஸோ வந்து அது எந்த அளவுக்கு உண்மை? இப்போ வந்து ஒரு ஷார்ட் டைம் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா நான் அதுக்கு பிறகு வந்து அந்த டயட்டை வந்து நான் ஃபாலோ பண்ணிடல அப்படின்னா வந்துட்டு திரும்ப சுகர் வந்து வர வாய்ப்பு இருக்கா? கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்குது. அதுதான் சொன்னேன், ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சேஞ்ச் எல்லாம் வரும். ஸோ இதனால தான் சொல்கிறது, ப்ராப்பர் கிளினிஷியன், டயபெட்டிக்கோ ஹார்ட் டிசீஸ் இருக்கவங்களோ இல்லாட்டி உடல் பருமன் ஜாஸ்தியாக இருக்கவங்களோ ஒரு ப்ராப்பர் கிளினிஷியன் அண்ட் டயட்டிஷியன் ஓட சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணணும். நீங்கள் அப்போ தான் உங்களோட சுகரை மானிட்டர் பண்ண முடியும். உங்களுக்கு ட்ரக்ஸ் தேவையா தேவையில்லையா அதையும் பார்க்கணும் இல்லையா? If you are connected and doing it is okay. Otherwise, long termல it does not work. இப்போ வந்துட்டு as well as diabetes இருக்கு, long term diabetic எல்லாம் இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி யோயோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா sugar fluctuations இருக்கும். That long termல that can affect other organs also. ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் சொன்னது பர்ஃபெக்ட்லி ஓகே. ஆனால் விட்டுட்டிங்கன்னா திருப்பி நீங்கள் மற்றபடி எல்லா சுகர்ஸ் சாப்பிட்றீங்க, நல்லா சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னா அகெயின் இட் வில் ஃப்ளக்சுவேட். வித்தவுட் மெடிக்கேஷன் நீங்கள் நான் குணமாயிட்டேன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஜிம் ரெகுலராக போகிறவங்க இல்லை ரொம்ப ஹெவி ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த டயட் ஓகேவா இருக்குமா? ஜிம் ரெகுலராக போகிறவங்களுக்கு ஜென்ரலாகவே வி அட்வைஸ் அ ஹை ப்ரோட்டீன் டயட். பிகாஸ் we don't know எத்தனை மணி நேரம் அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, அவங்களோட ஹைட் வெயிட் என்ன, அவங்க தேவை என்ன, அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு தான் we advocate a diet or prescribe a diet. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு this will help because this is high in protein. ஓகே, கண்டிப்பாக நல்ல புரத சத்து சாப்பிடணும். ஜிம்முக்கு போகிறவங்க மசில் பில்டிங் பண்ணணும்னா கண்டிப்பாக ப்ரோட்டீன் இஸ் அ மேண்டேட் ரெக்குவயர்மெண்ட். பட் எனர்ஜியே இல்லாமல் சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தட்ஸ் நாட் ரியலி ரெக்வயர்ட் வென் யூ ஆர் வெரி வெல் ட்ரெயின்டு. நல்ல ஒரு ட்ரெயின்டு பாடி பில்டருக்கு எனர்ஜியும் தேவை. வெயிட் லாஸுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் Paleolithic diet might help you to lose weight, but in a short period only. Short termக்கு யூஸ் பண்ணுங்க, long termக்கு without clinicians concurrence do not use such a diet. இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஃபேட் லாஸ் ஆகுறதுக்கு தான் நிறைய டயட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். பட் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கிற ஃபுட்டே வந்து அதிக ஃபேட் கண்டென்ட் இருக்கிறது. ஸோ அது எப்படி வந்து வெயிட் லாஸ்ல வந்து ஹெல்ப் பண்ணுது? அருமையான கேள்வி ஜெபிஷா. இதுதான் ஒன் ஆஃப் த மெயின் ஆஸ்பெக்ட் வை வி எக்ஸ்பெக்ட் நெகட்டிவ் இம்பேக்ட் இன் அ லாங் ரன். ஷார்ட் டேர்மில் நமக்கு அவ்வளோ பெரிய சேஞ்ச் தெரிய வராது. ஒரு 2 மாதம் 3 மாதம் நான் ஃபாலோ பண்ணுறேன், பெரிய சேஞ்ச் தெரிய வராது உங்களோட ஓவரால் கார்டியாக் ஹெல்த்லலாம். பட் லாங் டேர்மில் நான் ஹை ஃபேட் மீட் சாப்பிட்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இட் வில் ஹாவ் அ நெகட்டிவ் இம்பேக்ட். ஓகே, அதனால தான் இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணாலும் லீன் மீட்னு கிளியராக போட்டிருப்பாங்க. ரெட் மீட் சாப்பிட்டாலும் கொழுப்பு நீக்கப்பட்ட மாமிசம் தான் சாப்பிடணும். ஆனால் ஜென்ரலாக நம்ம அப்படி சாப்பிட மாட்டோம். யூ டேக் ஃபேட் ஆல்சோ. ஸோ ஓவரால் நீங்கள் டயட் பார்க்கும்போது சேச்சுரேட்டட் ஃபேட் பர்சன்டேஜ் வந்து அதில் ஜாஸ்தியாக இருக்கும். அமெரிக்கன் கார்டியாக் ஒரு ஹார்ட் அசோசியேஷன் அவங்க என்ன அட்வொகேட் பண்ணுறாங்கன்னா, in a general healthy diet, maximum 7% saturated fat. இந்த மாதிரி ஃபோக்கஸ்டாக பாலியோலித்திக் டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது சேச்சுரேட்டட் ஃபேட் பர்சன்டேஜ் கூடும். அதெல்லாம் தான் நெகட்டிவ் இம்பேக்ட் உருவாக்கலாம் ஃபியூச்சரில். ஸோ யூ ஹாவ் டு பி வெரி காஷியஸ். ஓகே
மேம் இப்போ வந்து இந்த டயட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னீங்க ஸ்டார்டிங்லேயே வந்து இது ப்ரிஸ்கிரைப்டு இல்லை அப்படின்னு. சப்போஸ் வந்து இந்த டயட் எடுக்கிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அவங்க எவ்வளோ கிலோ வந்து வெயிட் லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு? அண்ட் அது வந்து இப்போ வெயிட் லாஸ் ஆகுறதுமே அவங்க வந்து ஹெல்த்தி அப்படின்னு நினச்சிக்கிட்டாலும் அது உண்மையாகவே ஹெல்த்தியான விஷயமா? திஸ் இஸ் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஏன்னா நிறைய பேர் ஓகே ஃபோக்கஸ்டாக நான் வெயிட்டை குறைக்கணுன்றதுக்காக பண்ணுறாங்க. இதில் எப்படி வெயிட் குறையும்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் இன்டேக் குறையும், கேலரி இஸ் ரெஸ்ட்ரிக்டட். கண்டிப்பாக வெறும் நான்வெஜ்ஜும் காய்கறி பழ வகைகள் நட்ஸ் மட்டும்தான் சாப்பிட்றாங்கன்ற போது நம்மெல்லாம் யூஸ்வலாக சாப்பிட்ற கார்போஹைட்ரேட் கண்டென்ட் வந்து நல்லிஃபை ஆயிடுது. ஸோ அதுலேருந்து வர கலோரிகள் கிடைக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி ஒரு நாளைக்கு மினிமம் 500 கேலரி நம்ம குறைச்சி சாப்பிட்டோம்னா ஒரு வாரத்தில் 1 கிலோவாவது வெயிட் குறையும்ன்றது தியரி. ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து மினிமம் 500 to 700 ஆர் ஈவன் 1000 கேலரி தே ஆர் ரெடியூசிங். மற்ற எல்லாத்தையும் சாப்பிட்டாலும் நம்ம பேசிக் கார்போஹைட்ரேட் சாப்பிட்ற கேலரி வந்து குறைஞ்சிருது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி வெயிட் லாஸ் வில் ஹேப்பன். அண்ட் அதில் பாசிட்டிவ் என்னென்னா அதில் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. ஸோ ப்ரோட்டீன் வந்து நிறையா சாப்பிடும்போது நம்ம பாடி ரிக்வயர்ஸ் லாட் ஆஃப் எனர்ஜி டு மெட்டபலைஸ் த ப்ரோட்டீன். சரியா? அப்போது உடம்புல இருக்க கொழுப்பு வந்து குறைஞ்சி கன்வெர்ட் ஆகி எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். அப்படி தான் அவங்களுக்கு வெயிட் குறையும். ஓகே, இது வந்து பேலியோலித்திக்கில் நமக்கு வெயிட் குறையுமா குறையாதான்றது மட்டும் கொஸ்டின் இல்லை. பேலியோலித்திக் ஓவர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் ஃபாலோ பண்ணும்போது நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் வருமா வராதா அதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி தான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். மேம் இப்போ மேஜர் ஹெல்த் இஷ்யூஸா என்ன மாதிரியான விஷயங்கள் வர வாய்ப்பு இருக்கு இப்போ ஃபியூச்சர்ல ஒரு லாங் டேர்முக்கு வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு? கார்டியாக் இஷ்யூஸ் வர வாய்ப்புகள் அதிகம். கிட்னி இம்பேர்மெண்ட்ஸ், டயபெட்டிக்காக இருக்கவங்க ஃப்ளக்சுவேட்டிங் சுகர்ஸ் ஆனாலும் கிட்னி இம்பேர் ஆகலாம். ப்ரோட்டீன் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாலும் இந்த லாங் ரன் இம்பேர்மெண்ட் வர வாய்ப்புகள் இருக்குது. அன்எக்ஸசைஸ்டாக நிறைய ப்ரோட்டீன் சாப்பிட்டா இட் பிகம்ஸ் அ லோட் டு யோர் கிட்னி. இதே நிறைய ஜிம் ஆக்டிவிட்டி பண்ணுறவங்க 2 மணி நேரம் நான் ஹார்ட் கோர் ஆக்டிவிட்டி பண்ணுவேங்க ஜிம்மில், அப்படி சாப்பிட்றவங்க அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இதே செடென்ட்ரியாக இருக்கவங்க இந்த மாதிரி சாப்பிட்டா அதோட இம்பேக்ட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிகாஷன்ஸ் நம்ம பார்த்துக்கணும். யாராவது ஒரு கிளினிஷியன் கிட்ட நீங்கள் இல்லை டயட்டிஷியன் கிட்ட உட்காந்து பிளான் பண்ணிட்டு சாப்பிட்றது இஸ் அ சேஃபஸ்ட் பெட். நம்மளா கூகுள் பண்ணோம் பார்த்தோம் நான் பாட்டுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், ஒன் ஃபைன் டே ஐ ஹாவ் அ இஷ்யூ அப்புறம் ஐ கம் பேக், அப்படி இல்லாமல் முதல்ல பிளான் பண்ணி இது கரெக்டாக தப்பா என்னோட ஹோல் பாடி செக் பண்ணிவிட்டு எல்லா பேராமீட்டர்ஸும் நல்லா இருக்கா, எதுக்கு நான் ட்ரீட் பண்ணணும் அதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டயட் பண்ணுறதுக்கு வென்ச்சர் பண்ணணும். தட் இஸ் த அண்டர்லையிங் திங். ஓகேவா? நம்மளோட ப்ரிவென்டிவ் ஹெல்த், தட் இஸ் நான் எப்படி இருக்கேன்னு அசஸ்ஸே பண்ணாமல் யூ கேன் ஜம்ப் இன் டு ஆல் தோஸ் டயட்ஸ். மேம் எனக்கு இப்போ ஃபைனலாக ஒரு கொஸ்டின் மேம். லைக் வந்து இப்போ இந்த பேலியோ டயட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நான்வெஜ் எடுத்துக்கலாம், நட்ஸ் எடுத்துக்கலாம், ஸோ வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம்ல. ஸோ வந்து மார்னிங் வந்து இந்த ஃபுட் தான் எடுக்கணும், இந்த டயட் ஃபுட்லேயே வந்து மார்னிங் இது எடுத்தால் பெட்டர் அந்த மாதிரி இருக்கா? ஆஃப்கோர்ஸ் தே கிவ் அ கிளியர் பிக்சருங்க. பேலியோவில் என்ன சொல்லுவாங்கன்னா ஜென்ரலி எக்ஸ் ஆர் நான்வெஜ் இஸ் த பிரேக்ஃபாஸ்ட். லஞ்சில் லிட்டில் பிட் ஆஃப் நான்வெஜ் வித் சம் வெஜ்ஜீஸ். ஈவினிங் ஸ்நாக்னு பார்த்தீங்கன்னா மேபி சம் நட்ஸ். நைட் அகேன் இட் இஸ் எய்தர் ஃபிஷ் ஆர் சிக்கன். வேற என்ன இருக்குது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு? இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் திஸ் ஒன்லி. So just imagine Jebisha eating such a food every day. It becomes a monotony. Correct? ஒரு போரிங் ஆகிடும். அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறவங்க கண்டிப்பாக இருக்காங்க, ஐ டோன்ட் டினை தட் ஃபேக்ட். பட் ஒரு லேமேன் பெர்ஸ்பெக்டிவில் ஒரு ஜென்ரல் பாப்புலேஷனுக்கு நம்ம அதை யோசிக்கும் போது இட் டஸ் நாட் ஒர்க் தட் ஈஸிலி. இட்ஸ் வெரி டஃப். மொனாட்டனி வில் செட் இன். ஐயோ, என்னோட பேஷண்ட்ஸ் சிலர்லாம் நம்ம வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு பேசும்போது இது கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு ஒரு சில விஷயம் சொல்லுவோம். அடுத்த டைம் வரும்போது சொல்லுவாங்க, மேம் பயங்கர மொனாட்டனஸாக இருக்குது, அதே சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அப்போ ஜஸ்ட் இமேஜின், பிளேட்டில் வேறு எதுவுமே இருக்காது,
ப்ரொடாமினன்ட்லி ஹார்ட்கோர் நான்-வெஜிடேரியன் ஃபுட் அண்ட் சம் லிட்டில் பிட் ஆஃப் வெஜிடபிள்ஸ். அவ்வளோதான். நீங்கள் டெய்லி அதே தான் சாப்பிடணும் போது இட் இஸ் டஃப். நம்ம இந்தியன் செட்டிங்கை யோசிச்சு பார்த்துக்கோங்க, ஹவு டிஃபிகல்ட் இட் வில் பி. நீங்கள் குளோபல் செட்டிங் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து நம்மளை மாதிரி சாப்பிட மாட்டாங்க. ஹார்ட்கோர் நிறைய ரைஸ் போட்டோ இல்லை சப்பாத்தி வச்சோ இட்லி தோசை இந்த மாதிரி எல்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க. தேர் ஹார்ட்கோர் திங் இஸ் predominantly non-veg, little bit of potatoes, some days a bit of rice in their meal plan. வாரத்துக்கு ஒரு நாள் ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுவேன் அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட அமைப்பு வேற மாதிரி இருக்கும். நம்ம நாட்டுக்கு இது கரெக்டா இருக்குமா அப்படிதான் நம்ம யோசிக்கணும். அண்ட் வந்து இப்போ எல்லாருமே வந்து நான் வெஜிடேரியன்ஸா இருக்க மாட்டாங்கல்ல. ஸோ இப்போ வெஜிடேரியன்ஸா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு வந்து பேலியோ டயட் வந்து ஃபாலோ பண்ண முடியுமா? அவங்களுக்கு அவங்க எடுத்துக்கிற ஃபுட் வந்து இந்த டயட்டுக்குள்ள இருக்கா? இல்லையேம்மா. பேசிக்கலி இது வந்து இந்த பர்டிகுலர் டயட் வந்து ஹார்ட்கோர் அந்த காலத்து மனிதர்கள் ஹண்ட் பண்ணி சாப்பிட்டாங்க அப்படின்ற கான்செப்டை பேஸ் பண்ணி தான். அப்படின்னா என்ன, எல்லாமே மாமிச உணவுகள் தான் இருக்கும். இதில் வெஜிடபிள் காய்கறிகள் பழங்கள் இருக்குமே தவிர பாக்கி எந்த சீரியலும் இருக்காது, பால் சம்பந்தப்பட்ட பொருட்களும் இருக்காது. ஒரு சிலர் வந்து இப்படி சொல்லுவாங்கல்ல மேம், இப்போ பன்னீர் டிக்கா எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஆனா அதுவுமே டேரி தான். டேரி நீ ஹார்ட்கோர் பேலியோலித்திக் டயட்ல வந்து டேரி வராது. ஸோ வந்து அவங்க வந்து தெரியாம நான் இது பேலியோ டயட்ல ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்றாங்களோ? இட் டசன்ட் கம் அண்டர் தட். ஓகே, ஜஸ்ட் ரீட் அவுட் மோர். பாலியோ வந்து ஹார்ட்கோர் நான்வெஜ் தான். இதில் பல்ஸும் வராது. பல்ஸ்னா பருப்பு வகைகள், லெக்யூம்ஸ் அண்ட் பல்சஸ் வராது, பேசிக் சீரியல்ஸ் வராது, மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வராது. இந்த 3 மெயின் குரூப்பே வராது. ஸோ வெஜிடேரியன் ஃபுட் ஆர் வீகன் டயட்டுக்கு இது ஒர்க் அவுட்டே ஆகாது. இட்ஸ் நாட் பார்ட் ஆஃப் இட் அட் ஆல். ஸோ இந்த பேலியோ டயட் பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணீங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ.